Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ராமதாஸ் யாரை நீக்க போறாருன்னு தெரியல. அருள் கொஞ்சம் அதிகமாக அன்புமணியை பேசிட்டாரு. அப்போ தான் பெரிய ஐயா சந்தோஷப்படுவார்னு. அதனால் அருளை அன்புமணி நீக்கிட்டாரு. அன்புமணியை எப்போ ராமதாஸ் நீக்க போகிறாருன்றது தான் பெரிய கேள்வி இப்போ. ஏன்னா தொடர்ந்து இப்படியோ போனால் அடுத்து கடைசி எங்கே நிற்கும்? இதில் ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமகவும் அன்புமணி தலைமையில் ஒரு பாமகவும் உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி ராமதாஸ் பாமக திமுகவோடையும் அன்புமணி பாமக அண்ணா திமுக பிஜேபியோடையும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு பெரிய வாய்ப்பு குடும்பத்துக்கு இருக்குது. என்னன்னு சொல்லுங்கள். இதில் குறிப்பாக வன்னியர் வாக்கு வங்கி ஆர்எஸ்எஸ் பாஜகவை நோக்கி நகருது, பாஜகவை நோக்கி நகருது, ஆர்எஸ்எஸ் நோக்கி நகருது. வன்னியர்கள் இந்துத்துவாவுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய ஒரு கூட்டத்தில், வன்னியர் சங்க கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது, நம்முடைய சமூக இளைஞர்கள் ஆர்எஸ்எஸ் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள், இது ஆபத்தான போக்கு, நாம் அவர்களை நம்மிடமே தக்க வைக்க வேண்டும்னு பேசியிருக்கார். என்ன மாதிரியான அரசியலை ராமதாஸ் முன்னெடுக்கிறாரு? அவரோட பிரச்சனை என்ன இன்னைக்கு? அதை சொல்லுங்கள். ஒரு கட்சி 2ஆ உடையுதுன்னா அது கொள்கை அடிப்படையில் உடைஞ்சதுன்னா அது ஓகே. அது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் அப்பா மகன் 2 பேரும் ஒரு நாடகம் ஆடுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான பிரச்சனையை பேசாமல் ஷேடோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அன்புமணியின் டெல்லி விசிட் என்பது பாமகவினுடைய மொத்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தானே. இப்போ இன்றைக்கி ராமதாஸ் திருந்திட்டாருன்ற மாதிரி அவருக்கு பட்டயம் வாசிக்கிறாங்கல்ல, ரவிக்குமார், திருமா, குறிப்பாக இவங்க 2 பேரையும் சொல்கிறாங்க. அன்றைக்கி நடந்ததெல்லாம் இன்றைக்கி பேசுகிறீங்கல்ல, மதுரையிலேருந்து என்ன இங்கே கூட்டின்னு வந்தார், இன்றைக்கி நான் மாலை போடுற சிலைலாம் ராமதாஸ் திறந்து வச்ச சிலை எல்லாம் கரெக்டு சார். நான் ஒன்று கேட்குறேன், அது அல்ல அளவுகோல். எத்தனை அம்பேத்கர் சிலையை ராமதாஸ் திறந்தாருன்றது அளவுகோல் கிடையாது. தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்குனார்ல 12 வருஷத்துக்கு மேலே. இன்றைக்கி அதுக்கு மனம் திறந்து மன்னிப்பு கேட்பாரா ராமதாஸ்? மன்னிப்பு கூட வேணாம், வருத்தம் தெரிவிப்பாரா? இந்த கதையெல்லாம் வேணான்றான். தாய் எவ்வளோ பாடுபடுறாங்க. இந்த கதையெல்லாம் வேணாம். கவுண்டமணி பாஷையில் தான் சொல்லணும், தாய் பாசம் டேஷ் பாசம்லாம் வேண்டாம். இந்த கதையெல்லாம் ராமதாஸ் நிறுத்தணும். அரசியல் பேசுங்க. இங்கே இருக்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவ்வளோ முட்டாளா? அவனுக்கு சுய அறிவு இல்லை. அவன் எல்லா கட்சியிலையும் ஓட்டு போடுறவன் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கான். திமுக இருக்கான், அண்ணா திமுக, காங்கிரஸ், சீமானை தவிர மற்ற எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவன் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு அங்கமாக மாறிட்டாங்க அவங்க. பவன் கல்யாணம் கூட்டினு பிஜேபி தெலுங்கு அந்த சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்கல்ல, சாதி ரீதியாக ஒன்று சேர்க்குற மாதிரி மொழி பேசுகிற சிறுபான்மையினரை ஒன்று சேர்க்க பார்க்குறாங்க. வணக்கம், நான் உங்கள் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என அறிவித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள். இந்த நீக்கத்தினுடைய காரணம் என்னவா இருக்கு? ஒரு காரணமும் இல்லை, அப்பாக்கும் பிள்ளைங்க சண்டை. அது நடுத்தரில் சந்தி சரிக்குது. இப்போ ஒரு வாரம் இந்த நீக்கல் கதை கொஞ்சம் அமைங்கி இருந்தது. இப்போ மறுபடியும் அது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ஃப்ரீ ஷோ ஆரம்பமாயிருக்கு மக்களுக்கு. வியாழக்கிழமை ராமதாஸ் 38 வாரமாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கேன். தர்ஸ்டே இஸ் ராமதாஸ் டே. வியாழக்கிழமைனா அது ராமதாஸுடைய நாள். நாளைக்கு காலையில் ஒரு 50 கேமரா அங்கே போயிடும். ராமதாஸ் யாரை நீக்க போகிறாருன்னு தெரியல. அருள் கொஞ்சம் அதிகமாக அன்புமணியை பேசிட்டாரு. அப்போ தான் பெரிய ஐயா சந்தோஷப்படுவார்னு. அதனால் அருளை அன்புமணி நீக்கிட்டார். அன்புமணியை எப்போ ராமதாஸ் நீக்க போகிறாருன்றது தான் பெரிய கேள்வி இப்போ. ஏன்னா தொடர்ந்து இப்படியோ போனால் அடுத்து கடைசி எங்கே நிற்கும்? அப்பாவை புள்ள நீக்குவார், புள்ளையை அப்பா நீக்குவார். அது நடக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இல்லை, ஒரே குடும்பம் தானே, எப்படி? அதுதான் பிரச்சனையா? இது குடும்ப பிரச்சனை, கட்சி பிரச்சனை இல்லை. இதில் ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமகவும் அன்புமணி தலைமையில் ஒரு பாமகவும் உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி ராமதாஸ் பாமக திமுகவோடையும் அன்புமணி பாமக அண்ணா திமுக பிஜேபியோடையும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு பெரிய வாய்ப்பு குடும்பத்துக்கு இருக்குது. என்னன்னு சொல்லுங்கள். யார் ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். புரியுதா? ஓகே. மற்ற கட்சியிலாம் அப்படி பிரிஞ்சாங்கன்னா ஒருத்தன் இப்படி போவோம், ஒருத்தன் அப்படி போவோம். நீங்கள் சொல்கிற பார்த்தா தேசியவாத காங்கிரஸில் அவ்வளோதான். சரத்பவாரோட அண்ணன் பையன் அஜித் பவார் அங்கிட்டு போய் இவர் பொண்ணுங்க சுப்ரியா சுலே இங்கே இருக்கும். அது மாதிரி இப்போ ராமதாஸ் பாமக திமுகவோடையும் அன்புமணி பாமக அண்ணா திமுக பாஜகவோடையும் போகுது. ஒரு வாய்ப்பு இருக்குது.
26ல் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாங்க கண்டிப்பா. ஆமா. சீமான விஜய் எல்லாம் ஜெயிக்க போறது கிடையாது. இவங்க ஒண்ணு 2 பேர் ஜெயிச்சா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 2 பேர் தான். யார் ஜெயிச்சாலும் தைலாபுரம் குடும்பத்துக்கு லாபம். அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்குல்ல. இங்கிட்ட 5 எம்எல்ஏ வந்தாங்கன்னா இங்கிட்ட இந்த 5 படம் எம்எல்ஏ வந்தால வந்தாங்க. சூப்பர்ல. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு ராமதாஸ் வந்து உண்மையிலேயே ஒரு கூர்த்த மதி கொண்ட அரசியல்வாதி தான். என்றைக்குமே ஓல்ட் இஸ் கோல்டு தான். அதனால் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. யார் ஜெயித்தாலும், அப்பா ஜெயித்தாலும், பிள்ளை ஜெயித்தாலும் குடும்பத்துக்கு லாபம். அவங்க ஒன்றும் யாரையும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. டாக்டருக்கு வந்து பெரியவருக்கு வந்து ஒரு மகள், 2 மகள்கள், ஒரு மகன். அவங்க பெரிய மகளோட மகனை தான் அன்புமணி பொண்ணு கொடுத்துருக்காங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒன்றுக்குள்ளே சொந்த அக்கா வந்து சம்மந்தி. அப்போ அந்த குடும்ப உறவுகள் வந்து ரொம்ப என்ன சண்டை வந்தாலும் நீரடித்து நீர் விலகாது. என்ன மாதிரியான சூப்பர் ஐடியா பார்த்தீங்களா? அப்பா திமுக, புள்ள அண்ணா திமுக. யார் ஜெயித்தாலும் குடும்பத்துக்கு லாபம். நீங்களும் நானும் இதை உட்காந்து பேசின்னு இருக்கோம். இது கொள்கை பிரச்சனையா? ஒன்றும் கிடையாது. இது பேச ஊடகங்கள் யோசிக்காத ஒன்றா இருக்கு. ஆமாம், நீங்கள் ராமதாஸை போய் செல்வ பெருந்தகை பார்க்குறாரு. ஆமாம், அவரை பார்த்துட்டு டாக்டர் ராமதாஸை பார்த்துட்டு, பெரியவரை பார்த்துட்டு ஜிகே மணியையும் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு, என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டும்ன்றாரு. இது விசிகாவை எவ்வளோ கோபப்படுத்துன்றது அவருக்கு தெரியும். ஆனால் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து திமுக தலைமையின் ஆசீர்வாதம் இல்லாமல் அவர் சத்தியமாக சொல்ல மாட்டார். இது அவருடைய தனிப்பட்ட கருத்து தான். இதுக்கு திமுக அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம விசிகா ரவிக்குமார் வந்து ராமதாஸை புகழ்ந்து எழுதுகிறாரு. ஆனால் இவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை இப்போ மறக்கிறாங்க, கடந்து போகிறாங்க. நேற்றைக்கு முன்தினம் NDTV செய்தி தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் ராமதாஸ் மோடியை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுகிறாரு. என்ன நிலைப்பாடுனா யாருமே தெரியும். அவங்க ஆன்டி பிஜேபிலாம் கிடையாதுங்க. ஓகே, செல்வ பெருந்தகை போய் ராமதாஸை பார்த்துட்டு வர்றாரு. அவர் அடுத்த நாளே மோடியை புகழ்ந்து பேசுகிறாரு. நீங்கள் யாரை முட்டாளாகிறதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா புள்ள 2 பேரும் பிஜேபி ஆதரவாளர்கள் தான். இது குடுக்கல் வாங்கல் சண்டை குடும்பத்துக்குள்ள, கொள்கை சண்டைலாம் கிடையாது. எப்போ வேணா அவங்க ஒன்று சேர்ந்துப்பாங்க. எப்போ வேணா அவங்க ஒன்று சேருவாங்க. அமித்ஷா அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அமித்ஷாவின் அருட்கண் பார்வை டாக்டர் ராமதாஸ் பக்கம் திரும்பினால் பிரச்சனை சீராகிவிடும். அதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இல்லை, இது மாதிரி எம்எல்ஏவே நீக்கிறது போகிறது வர்றது அப்படிங்கும்போது 2 பேருமே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவங்களாம் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, கட்சியினுடைய பல ஆண்டு காலம் இவங்க 2 பேர்த்து கூட பயணிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இவங்க குடும்பம் ஒன்று சேர்ந்தாலும் இவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? ஒரு மனஸ்தாபம் உறுத்தாங்க. ஓட் பேங்க் அடி வாங்கியிருக்கு, அது உண்மை. நீங்கள் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வாக்கு வங்கியில் சிதைவு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே விஜய் வருகைக்கு பிறகு பாமக வாக்கு வங்கியில் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா % ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வெளியில் போயிருக்கு. அது 20% இருக்கலாம், 25% இருக்கலாம். ஒரு சிதைவு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து திமுக அண்ணா திமுக பக்கம் பாமக வாக்குகள் நகர தொடங்கியிருக்கு. இவங்க வேணாம், இவங்க சரியில்லை 2 பேருமேட்டு. இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, கணிசமான அளவு பாமக வாக்கு வங்கி, இதில் குறிப்பாக வன்னியர் வாக்கு வங்கி RSS பாஜகவை நோக்கி நகருது. பாஜகவை நோக்கி நகருது, RSS நோக்கி நகருது. வன்னியர்கள் ஹிந்துத்துவாவுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய ஒரு கூட்டத்தில், வன்னியர் சங்க கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசும் பொழுது, நம்முடைய சமூக இளைஞர்கள் RSS பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள், இது ஆபத்தான போக்கு, நாம் அவர்களை நம்மிடமே தக்க வைக்க வேண்டும்னு பேசியிருக்கார். தமிழ்நாட்டில் இருக்க மற்ற சமூகங்களை விட வன்னியர் சமூகத்து மக்கள் ஹிந்துத்துவாவை நோக்கி நகர்வது அதிகமாக இருக்கிறது. அந்த சித்தாந்தம் அங்கே வேரூன்றுவது எளிதானதாக இருக்கிறது என்று விவரம் அறிந்த அரசியல் பார்வையாளர்கள், சமூக நோக்கர்கள் சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் ராமதாஸ் அவர்கள் வந்து ஹிந்துத்துவா தமிழ்நாட்டில் காலூன்ற விடாமல் வன்னியர் சங்கத்தின் மூலம் வன்னிய இளைஞர்களை குறிப்பாக பாமக பக்கம் இருத்தி வைத்திருப்பது என்பது வந்து பாஜக உள்ள கால வைக்க விடாமல் ஒரு ஷாக் அப்சர்வராக ராமதாஸ் இருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. இதை நம்முடைய விசிக ரவிக்குமார் அவர்கள் கூட வந்து சில மாதங்களுக்கு முன்பு எழுதிய ஒரு கட்டுரையில் தெளிவுபடுத்தியிருந்தார். ராமதாஸோட ரோல் அதில் பெரிய ரோல். பிஜேபி பெரிய அளவில் உள்ள வராமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறதுல, புரியுதுங்களா?
ஆனால் இன்றைய சண்டைக்கு பிறகு ராமதாஸ் அந்த ரோலை இழந்துருவார். ஏன்னா தினம் உங்கள் பிள்ளைய பற்றி உக்காந்து அவர் என்னங்க பேசுகிறாரு? இஷ்யூ ஏதாவது பேசினாரா குகன்? தொடர்ந்து ஒரு 38 வாரமாக பேசுகிறாருல்ல. பாஜக விமர்சித்து எதாவது பேசினாரா? இல்லை திமுக விமர்சித்து எதாவது பேசினாரா? இல்லை அண்ணா திமுக விமர்சித்து எதாவது பேசினாரா? இல்லை. பொழுதுனைக்கும் தான் பிள்ளைய தானே விமர்சிக்கிறாரு. ஒரு தடவை 2 தடவை சொல்லாங்க. தினம் உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் கரிச்சு கொட்டுறீங்க. உங்கள் பிள்ளையும் மருமகையும் வசைப்பாடுவதுக்கு தான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னால் என்ன மாதிரியான அரசியலை ராமதாஸ் முன்னெடுக்கிறாரு? அவரோட பிரச்சனை என்ன இன்னைக்கு? அதை சொல்லுங்கள். ஒரு கட்சி 2ஆ உடையுதுன்னா அது கொள்கை அடிப்படையில் உடைஞ்சதுன்னா அது ஓகே. அது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் அப்பா மகன் 2 பேரும் ஒரு நாடகம் ஆடுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையான பிரச்சனையை பேசாமல் ஷேடோ பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையான பிரச்சனை என்னென்னா குகன், வளங்களை பிரித்து கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி, புரியலன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்கள் தலையெழுத்து. உங்கள் தலையெழுத்தை நான் மாற்ற முடியாது இல்லையா? ராமதாஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாலிடாக கொள்கை இஷ்யூவில் மகனுக்கு எதிராக பேசியிருக்காரு. அவர் நிறைய யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறாரு. அது படம் கொடுக்கட்டும். அதையும் அதெல்லாம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 10 பேருக்கு பேட்டி கொடுக்குறாரு. கொடுக்கட்டும்ன்ற நான் இஷ்யூ என்ன பேசுகிறாரு அவர் அதை சொல்லுங்கள். கொள்கை ரீதியாக மகனுக்கு எதிராக எங்கே அவர் வேறுபடுறாரு? அப்பா திமுக, புள்ள பிஜேபின்றாங்களே, அப்பாவே பிஜேபின்றேன். முந்தா நாள் NDTV கொடுத்த பேட்டியில் செல்வ பெருந்தகை பார்த்துட்டு வந்த பிறகு கொடுத்த பேட்டியில் பாமகவும் விசிகாவும் ஒரே அணியில் இருக்கணுன்றது என் விருப்பம்னு செல்வ பெருந்தகை சொன்ன பிறகு, அதுக்கு பிறகு ராமதாஸ் கொடுத்த பேட்டியில், NDTV கொடுத்த பேட்டியில் மோடி சிறந்த பிரதமர்ன்றாரு. ஒரு டைம் வந்து 0க்கு கீழே ஏதாவது மதிப்பெண் இருக்கு அப்படின்னு சொன்னவர் அடுத்த நாளே போய் கட்டி பிடிச்சினார் 10 நாளில் மோடியை. இப்போ சொன்னார் அதுவாது ஒரு வருஷம் மேலே மோடி தான் இந்தியாவின் சிறந்த பிரதமர்ன்றாரு. இப்போ NDTVயில் பாருங்கள் அவர் கொடுத்த பேட்டி. அப்புறம் இந்த ராமதாஸ் எதுக்கு நீ திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்? மோடியை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு தலைவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எதற்கு உச்சி மோந்து சிலாகிக்கிற? இது கேலி குத்தா இல்லை உங்களுக்கு? அவங்க சண்டை, அவங்க குடும்பம் எக்கடை கட்டு போட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க. அவங்க அடிச்சுக்கிட்ட உனக்கு என்ன வந்தது? உங்களுக்கு ஒரே எதிரி பிஜேபி சித்தாந்த ரீதியா. நீங்கள் பார்த்துட்டு வந்த அடுத்த நாள் அவர் சொல்கிறாரு மோடி தான் சிறந்த தலைவர்னு. அவர் திமுக கூட்டணியில் இருந்தால் நல்லதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மக்களை ஏமாத்துறது ஒரு அளவு இல்லை. இப்போ அன்புமணியின் டெல்லி விசிட் என்பது பாமகவினுடைய மொத்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தானா? ஆமாம். அவர் நான் அறிந்த வரையில் SOS அனுப்பியிருக்கிறார். SOSனால் தெரியல, கப்பலில் மாட்டிக்கிறாங்க, நடுப்புற புயலில் மாட்டிக்கிறாங்கன்னா SOS சேவ் அவர் சோல்ஸ்னுவாங்க. SOS அனுப்புறதுன்னா அவசர செய்தி அனுப்புறது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. அது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் SOS அப்படின்றது. இங்கே யாரும் அனுப்பிச்சு பார்த்தாங்க. அன்றைக்கி ராமதாஸ் சொன்னார்ல 4 வாரத்துக்கு முன்னால் 16 பேர் பஞ்சாயத்து பண்ண வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? சைத துரசாமியும் குருமூர்த்தியும் போயிட்டு வந்த பிறகு அடுத்த முறை அது போயிட்டு வந்த 2வது நாள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ராமதாஸ் சொன்னது 16 பேர் பஞ்சாயத்து பண்ண வந்தாங்கன்னாரு. போட்டு வச்சிட்டாரு. 16 பேர் பண்ண பஞ்சாயத்தும் வேலை செய்யலை. இப்போ கடைசியாக அமித்ஷா கிட்ட சரண்டர் ஆகிருக்கார். SOS அனுப்பியிருக்காரு டெல்லிக்கு. அவர் டெல்லி போனது பிஜேபி தலைவர்களிடம் தெளிவாக சொல்கிறது, இப்படியே போனால் இது விளங்காது, நீங்கள் அவரை கட்டுப்படுத்தணும்னு வெளிப்படையாகவே கேட்டிருப்பதாகத்தான் தகவல் வருகிறது. அப்பாவை கட்டுப்படுத்த அமித்ஷாவின் உதவியை நாடி இருக்கிறார் மகன் அன்புமணி. அப்பாவை கட்டுப்படுத்த அமித்ஷாவின் உதவியை நாடி இருக்கிறார் அன்புமணி. குடும்ப சண்டை எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ ஜூலை 8ஆம் தேதி அமித்ஷா வந்து சென்னை வர்றாரு, EPS சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேளையில் வந்து அன்புமணியும் சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்கலாம். இந்த முறை வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த முறை கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மதுரையில் மிஸ் ஆனது சென்னையில் நடந்துடும். இன்னொன்று அன்புமணி இது வரைக்கும் அடங்கி போனவர் இப்போ அஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் டிஃபென்ஸ் ஆடினார். அப்பாவை அப்பா கொடுக்குற ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருந்தார். இன்னைக்கு ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் அருளை தூக்கி வெளில போட்டது. நீங்கள் உங்கள் கட்சி எம்எல்ஏங்க அவர் இணை பொதுச் செயலாளர் ராமாஸ் அவர்கள் சொல்கிறாரு. இவர் வந்து நீக்கியே போட்டார். அடிப்படை உறுப்பினர் நீக்கியாச்சு. நாளைக்கு ராமதாஸே கூட அன்புமணி நீக்கலாம், இல்லை அன்புமணியை ராமதாஸ் நீக்கலாம். அந்த கேலி கூத்தெல்லாம் நடக்கும். அல்லது அது ஒன்றை மட்டும் செய்யாமல் அப்பாவும் பிள்ளையும் மாற்றி நீக்கிப்பாங்க. அன்புமணி கை ஓங்க ஆரம்பிச்சிருக்கு கட்சிக்குள்ளே. ஆனால் வன்னிய சமூக மக்கள் மத்தியில் ராமதாஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இன்னமும் அவரை குலசாமியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஆக்சுவல் பாலிடிக்ஸில் அன்புமணி கை ஓங்குதுன்னா அது ராமதாஸுக்கு பின்னாடி தான். இப்போ அது எல்லாரும் ஒரு கட்டத்தில் இப்போ நான்லாம் என்ன நினச்சேன்னா இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்து வச்சுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இது நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு பீரிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்குது. இது அமித்ஷாவே தலையிட்டாலுமே இது அடங்குமான்னு தெரியல. இல்லை, ஒரு பேட்டியில் ராமஸ் அவர்களே சொல்கிறாரு, மதுரையில் அரசு செய்து கொண்டிருந்த திருமாவளவனை வட மாவட்டங்களுக்கு நான் அழைத்து பேச வச்சது நான் தான்.
முதல் முறையா பாமகவுடைய நெய்வேலி பொதுக்கூட்டத்தில் நான் தான் அவரை பேச வச்சேன், அதெல்லாம் உண்மைங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உண்மை. திரும்பவே சொல்றாரு, இன்னைக்கு நான் மாலை போடக்கூடிய பல அம்பேத்கர் சிலைகள் ராமதாஸால திறந்து வைக்கப்பட்டதுன்றாரு. உண்மை. இதெல்லாம் ஆரம்பகட்ட ராமதாஸ். 90கள்லையும் 2000ஆவது ஆண்டுகள்லையும் இந்த ராமதாஸ் 2013 என்ன அவதாரம் எடுத்தார் ராமதாஸ்? தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு வெளிப்படையாக தலித்துகளுக்கு எதிரான ஒரு இடைநிலை சாதிகளோட கூட்டமைப்பை உருவாக்குனார். இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்துக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராகவும் இந்திய சட்டங்களுக்கு எதிராகவும் தீண்டாமை ஒழிப்பு சட்டங்களின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்களை செய்தவர் ராமதாஸ். 2013 எக்மோர் ரமணா ராஜ் பார்க் ஹோட்டலில் நான் இருந்தேன். அது ஒரு சனிக்கிழமை மதியம். இளவரசன் திவ்யா காதல் கதைக்கு பிறகு, அந்த மரணத்துக்கு பிறகு தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு எல்லா ஜாதிகாரனையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு போட்டு ஒரு கூட்டமைப்பே உருவாக்குனார். ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம். நாடக காதல்னு பேசினார். தலித்து பசங்க கூலிங் கிளாஸு ஜீன்ஸ் போட்டுக்கின்னு போய் லவ் பண்ணுறானுங்கன்னாரு. லவ் பண்ணுறவன் எல்லாம் குகனு கூலிங் கிளாஸு ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு தான் லவ் பண்ணுவான். கோமனை கட்டி நான் போய் லவ் பண்ணுவான் எவனாது? எல்லாருமே டிப்டப்பாக தான் ட்ரெஸ் பண்ணி போய் லவ் பண்ணுவான். அதை கூட கொச்சையாக பேசினார் ராமதாஸ். இப்போ இன்றைக்கி ராமதாஸ் திருந்திட்டாருன்ற மாதிரி அவருக்கு பட்டயம் வாசிக்கிறாங்கல்ல ரவிக்குமார், திருமா, குறிப்பாக இவங்க 2 பேரையும் சொல்கிறேன். அன்னைக்கு நடந்ததெல்லாம் இன்றைக்கி பேசுகிறீங்கல்ல, மதுரையிலேருந்து அன்னை இங்கே கூட்டின்னு வந்தார், இன்றைக்கி நான் சிலை மாலை போடுற சிலை எல்லாம் ராமதாஸ் திறந்து வச்ச சிலை எல்லாம் கரெக்டு சார். நான் ஒன்று கேட்குறேன், அது அல்ல அளவுகோல். எத்தனை அம்பேத்கர் சிலையை ராமதாஸ் திறந்தாருன்றது அளவுகோல் கிடையாது. தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்குனார்ல 12 வருஷத்துக்கு மேலே. இன்றைக்கி அதுக்கு மனம் திறந்து மன்னிப்பு கேட்பாரா ராமதாஸ்? மன்னிப்பு கூட வேணாம், வருத்தம் தெரிவிப்பாரா? அப்படி வருத்தம் தெரிவித்தாருன்னா நீங்கள் ஏற்றுக்கலாம் அவரை. இன்னைக்கும் சுயசாதி பெருமை பேசக்கூடிய ஒரு தலைவரை தானே அவர் இருக்காரு. நாங்கள் அகிடியிலேருந்து வந்தோன்றாருல, அகிடியிலேருந்து யாவும் வருவான்? அன்புமணியாக 2 பேரும் டாக்டர். இது அறிவியலுக்கு புறம்பான விஷயமா? அதைத்தான் சார் சொல்கிறேன் நான். ஒரு பக்கம் தைலாபுரத்துக்குள்ளே பெரியாருக்கும் மார்க்ஸுக்கும் சிலை திறந்துப்பீங்க, இன்னொரு பக்கம் நாங்கள் அக்னியிலேருந்து வந்தோன்றீங்க. அப்போ அடிப்படையில் நீங்கள் நடத்துறது சாதிய கட்சி. மறந்துடாதீங்க, எல்லா சுயசாதி பெருமையும் இந்துத்துவாவுக்கு நெருக்கமானது. ஆட்டோமேட்டிக்காக இந்துத்துவா கபலீகரம் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக கபலீகரம் பண்ணிடும். எல்லா சுயசாதி பெருமையும் இந்துத்துவாவுக்கு மிக மிக நெருக்கமானது. அதனால தான் அம்பேத்கர் அவர்கள் கூட சாதி இந்துக்கள்னு கோட் பண்ணி தான் அந்த. ஆமாங்க, ஆமாம். எதுக்கு சாதி சங்க மாநாடு எல்லாத்தையும் பிஜேபி ஊக்குவிக்குது? சாதி கண்காட்சின்னு ஒன்று நடத்துவாங்க, வருஷம் நடத்துவாங்க தாம்பரத்தில் இந்து மேல்நிலை பள்ளியில். சாதி கண்காட்சி? ஆமாம், குருமூர்த்தி தான் அது ஏற்பாடு பண்ணுவார். இந்து ஒற்றுமை மாநாடு, எழுச்சி மாநாடு. உள்ளே போனால் எல்லா ஜாதிகாரனும் ஒரு ஸ்டால் வச்சுப்போம். எல்லா ஜாதிக்கும் ஸ்டால் இருக்கும். ஸ்டால் இல்லாமல் பல ஜாதி இருக்கும். அது எல்லாத்தையும் பிஜேபி ஊக்குவிக்குது. சுயசாதி பெருமை என்பது பிஜேபிக்கு நெருக்கமானது. சுயசாதி பெருமை பேசுறது மூலமா நீ பிராமணிக்கல் டாமினன்ஸை இன்னும் அதிகப்படுத்துகிற, முஸ்லீம்களுக்கு எதிரான போக்கை இன்னமும் ஊக்குவிக்கிற, கடைசியில் மொத்தமாக தலையில் கொள்ளி எடுத்து வச்சுக்கிற நீங்கள். என் தந்தை குழந்தையாக மாறிவிட்டார், அவர் ராமதாஸாக இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லை, சுமூகமாக எல்லாமே இருந்திருக்கும், அவர் ராமதாஸாக இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இதனுடைய வார்த்தைகள் எல்லாமே இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை உணர்த்து? நீங்கள் சரியாக சொல்லலை. 5 வருடங்களாக என் தந்தை குழந்தையாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? ஆமாம். இதுக்கு அருள் கொடுத்த பதில் என்னன்னா, அருளை ஏன் நீக்கினார்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 5 வருடங்களாக என் தந்தை குழந்தையாக இருக்கிறாருன்னு அன்புமணி சொல்கிறாரு. அருள் என்ன சொல்கிறாரு, 22 தான் உங்கள் அப்பா உங்களை தலைவராக நியமித்தார், 25 22 கழிச்சா 3 தான், நீங்கள் 5 வருஷம்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள் அப்பா குழந்தையாக இருக்கும்போது தான் உங்களை தலைவராக நியமிச்சாரான்ட்டார். நியாயமான கேள்வி தானே? அருள் கேட்குற நியாயமான கேள்விங்க. எங்கள் அப்பா 5 வருஷமாக குழந்தையாக இருக்காருன்னு சொல்கிறீங்க, நல்லதுங்க. உங்களை தலைவராக அவர் நியமித்தது 3 வருஷத்துக்கு முன்னால். 5ல் 3 போனால் 2. ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்போ உங்கள் அப்பா குழந்தையாக ஆரம்பித்து 2வது வருஷம் தான் உங்களை தலைவராக நியமித்தார். வா, உங்கள் அப்பா குழந்தையாக இருக்கும்போது தாங்க நீங்கள் தலைவராகவே வந்தீங்க, அது எப்படிங்கன்னு கேட்குறாரு அவர். குழந்தைன்னா எப்படி உங்களை நியமிச்சிருப்பாருன்றாரு. அதனால தான் நீங்கள் நீக்கிட்டார். இது சந்தி சிரிக்குது நடுத்தெருவில் குடும்பம். இது அடுத்த கட்டத்துக்கு போவோம். யார் யாருக்கு எவ்வளோ போட்டி வந்தது, ஏன் வரல, ஏன் வந்ததுன்ற கேள்வி வரைக்கும் போவோம். எழுதி வச்சுக்கோங்க. இல்லை, 60வது மனவிழாவில் கூட மறுநாள் கலந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்திருக்கிற ஒரு யூடியூப் சேனல் ராமதாஸ் அவர்களே. இந்த கதையெல்லாம் வேணான்றான். தாய் எவ்வளோ பாடுபடுறாங்க. இந்த கதையெல்லாம் வேணாம். தாயை பார்க்க முடியல. கவுண்டமணி பாஷையில் தான் சொல்லணும், தாய் பாசம் டேஷ் பாசம்லாம் வேண்டாம். இந்த கதையெல்லாம் ராமதாஸ் நிறுத்தணும். அரசியல் பேசுங்க. வாரம் புலம்புறது தான் உங்களுக்கு வேலையா? உங்கள் பிரச்சனை 4 சவுத்துக்குள்ளங்க, அப்பா புள்ள பிரச்சனை 4 சவுத்துக்குள்ள. இதில் அரசியல் என்ன இருக்குது குஹன்?
நான் தான் சொல்றேனே குகன், அவர் NDTV கொடுத்த பேட்டியில் மோடியை வானலாவை புகழ்றாரு. அப்ப என்ன பிரச்சனை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும்? அப்ப பாஜக அணி பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை. மதவாதம், பாஜக, புதிய பொருளாதார கொள்கை, விலைவாசி, GST, இது எதுவுமே பிரச்சனை, நீட்டு, எதுவுமே பிரச்சனை கிடையாது. இதுதான் பிரச்சனை. அப்பாவும் பிள்ளையும் நல்லா சேர்ந்துக்கின்னு வன்னியருக்குள்ள மக்களையும் ஏமாத்துறீங்க, கட்சியை ஏமாத்துறீங்க, தமிழ்நாட்டை ஏமாத்துறீங்க. அதான் சொல்லணே, கட்சி உடஞ்சதுன்னு இது ஆரம்பிச்சிச்சு. அவர்களை நீக்கிட்டார் இவர். ராமதாஸ் நாளைக்கு இன்னும் 4 பேர் அவர் நீக்குவார். GK மணி ராமா ஸ்டேட் இருக்காரு, அவர் இருக்காரு, அடுத்து அவர் நீக்குவார். இவங்களும் ஒரு லைன் தூக்குவாங்க. கட்சி உடஞ்சி போச்சுன்னா இது திமுக, அது அதிமுக, யார் ஜெயிச்சாலும் குடும்பத்துக்கு லாபம், அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. உங்களுக்கு எனக்கு தான் நேரம் வேறையா இது. அப்ப எத்தனை சீட்டு தான் திமுக அணிலையும் அதிமுக அணிலையும் தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் தெரியாதுங்க. இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் இவங்க தோப்பாங்க. நான் சொல்கிறேன், இவங்களோட பேர வலிமை குறைஞ்சிடுச்சு. அப்பாக்கும் மகனுக்கும் நடந்த சண்டை பாமகவோட வாக்கு வங்கியை பெரிய அளவில் சதைச்சிருக்கு. இல்லை, ஒரு காலத்தில் 18 MLA 20 MLA அதெல்லாம் சத்தியமாக கனவு கூட காண முடியாது. அது வராது. சத்தியமாக இவங்க வர முடியாது. எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் இவங்க ஒற்றை இலக்கத்தில் தான் ஜெயிப்பாங்க. என்னங்க இது, எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் இந்த மாதிரி அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்கன்னா அது மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் இல்லை. சராசரி வன்னிய சமூகத்தில் பிறந்த பாமகவோட வாக்கு வங்கியில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் அந்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒன்றும் அன்புமணிக்கோ ராமதாஸுக்கோ அடிமைகள் இல்லை. அவனுக்கு சுய மரியாதை இருக்குல்ல. இதுக்கு தான் அப்பாவும் பிள்ளையும் கட்சி நடத்துறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ப்பதற்கு விஜயுடன் பவன் கல்யாண் தரப்பை சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு நாளிதழ் பதிவு பண்ணியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? தினமலரில் போட்டிருக்கான் அதானே. பவன் கல்யாண் யாருங்க முதல்ல? அவர் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்னங்க சம்மந்தம்? தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க? ஒரு சம்மந்தமும் கிடையாது. எப்படியாவது விஜயை உள்ளே கொண்டு வந்தோன்னு பிஜேபி ஆளா பறக்குது, துடிக்குது. ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னுது. அதனால் விஜய் பக்கம் அவங்க போய் நிற்கிறாங்க. அது விளங்காது. விஜய் உள்ளே வந்தாலும் அது விளங்காது. பவன் கல்யாண முயற்சி சுத்தமாக எடுபடாதுன்னு தான் எனக்கு தோணுது. இது கம்பி கட்டின வேலையெல்லாம் செஞ்சுருக்கானுங்க. இப்போ யார் இந்த பவன் கல்யாண்? தெலுங்கு பேசுனா தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிற மக்கள் ஒரு 30% 25% இருக்காங்க. அவர் சொன்னவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா? இன்னும் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவ்வளோ முட்டாளா? அவனுக்கு சுய அறிவு இல்லை. அவன் எல்லா கட்சியிலையும் ஓட்டு போடுறவன் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கான். திமுக இருக்கான், அதிமுக, காங்கிரஸ், சீமானை தவிர மற்ற எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவன் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு அங்கமாக மாறிட்டாங்க அவங்க. பவன் கல்யாணம் கூட்டின்னு பிஜேபி தெலுங்கு அந்த சோஷியல் இன்ஜினியரிங்னுவாங்கல்ல, சாதி ரீதியாக ஒன்று சேர்க்குற மாதிரி மொழி பேசுகிற சிறுபான்மையினரை ஒன்று சேர்க்க பார்க்குறாங்க. அது விளங்காது. இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தெலுங்கர்கள் இதை மதிக்கவே மாட்டாங்க. போய் தெலுங்கு ஆந்திராவில் வேலையை பார்க்க சொல்லுங்கள். அவர் தொடர்ந்து பாஜக அவர் அழைத்து மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் சார், அவங்க தெலுங்கு மூலமாக கன்சல்டேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. எப்படியாவது இந்த வேலை பண்ணணும்னு பார்க்குறாங்க. இது விளங்காது. இது ஜெல் ஆகாது. இது எடுப்படாது. பவன் கல்யாணம் சொல்லி அரசியலை புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு மக்கள் இல்லை. அவங்களுக்கு நிரம்ப அறிவு இருக்குது. எல்லா கட்சியிலையும் அவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டோட ஒன்றி போனவங்க. அவங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் அவர்கள் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நாடு, யார் வேணால் எங்கே வேணால் போகலாம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் நூற்றாண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் சென்னையில் கோல் வச்சு இங்கே இருக்கக்கூடிய தொழில் துறைகளில், வணிகத்துறையில், மருத்துவத்துறையில், கல்வித்துறையில், விளையாட்டுத்துறையில், அரசியலில், நீதித்துறையில், மிகப்பெரிய அளவில் பத்திரிகை துறையில் மிகப்பெரிய பங்களிப்பில் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய ரத்தம். அவங்க எப்படி தமிழ் பேசுகிறவன் எல்லா ஜாதியிலையும் எல்லா கட்சியிலையும் இருப்பானோ, அந்த மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. அவங்கள கொண்டு போய் பிஜேபின்ற அடையாளத்துக்கு கீழே கொண்டு வர முயற்சிப்பது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு முடிவு. இது மத ரீதியாக பிளவுபடுத்துறது எப்படி அயோக்கியத்தனமோ, சாதி ரீதியாக பிளவுபடுத்துறது எப்படி அயோக்கியத்தனமோ, அது மாதிரி தான் மொழி ரீதியாக பிளவுபடுத்துறது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட நன்றி.